படைத்து காத்து பரிவோடியமை காக்கும் பாசமிகு இறைவா, உமது பாதம் பணிகின்றேன் முதலாய். அவைக்கு ஆயிரம் ஆயிரம் வணக்கங்கள். ஆப்பிள் ஆங்கிலத்தில் தொடங்குகிறது, அம்மா தமிழில் தொடங்குகிறது. நானும் என் உரையை தமிழிலே தொடங்குகிறேன். எனக்கு இங்கு பேச தந்துள்ள தலைப்பு என்றால் ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பற்றி. இந்திய நாட்டின் விடுதலைக்காகவும் ஆங்கிலேயரின் கொடுமைக்கு எதிராகவும் போராடி தன் உடல் பொருள் உயிர் அனைத்தையும் துறந்த உன்னத தலைவர்களுள் ஒருவர் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள் ஆவார். தென்னாட்டு திலகர் என்றும் செக்கில் இழுத்த செம்மல் என்ற போற்றப்படும் வ.உ.சியே நான் விரும்பும் தலைவர் ஆவார். தமிழகத்தில் ஒட்டப்பிடாரா என்னும் ஊரில் 1872ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் பிறந்தார். அவரது தந்தையின் பெயர் உலகநாத பிள்ளை, தாயார் பரமாயி அம்மாள். ஒட்டப்பிடாரத்தில் கல்வி பள்ளியை முடித்த அவர் 1896ஆம் ஆண்டு தனது சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞரானார். அவர் வழக்கறிஞராக பணியாற்றிய பொழுதே ஏழைகளுக்காக இலவசமாக வழக்குகளை வாதாடியவர். ஏழைகளின் அன்பும் கருணையும் கொண்டவர். ஆங்கிலேயர் இந்திய மக்களின் மீது வைத்த ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் கண்ட நெஞ்சம் கொதித்த வ.உ.சி. தனது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரது தன்னிலமில்லாத தொண்டினை கண்ட பல இளைஞர்கள் அவரது தலைமையினை ஏற்றுக்கொண்டனர். நம் நாட்டு கடலில் கப்பல் விட நமக்கு உரிமை இல்லையா, உப்பு எடுக்க உரிமை இல்லை என்ற நெஞ்சம் கொதித்த வ.உ.சி. நாவாய் சங்கத்தை தொடங்கினார். இந்த விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வைத்த சுதேசி இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். அயல்நாட்டு பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பதும் உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துவதுமே இதன் நோக்கமாகும். அந்த வகையில் இந்திய பொருளாதாரத்தை வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் நினைத்தவர் வ.உ.சி. அவர்கள். இந்தியர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்வதற்காக வ.உ.சி. தொடங்கியதே சுதேசி கப்பல் இயக்கம். இதனை கண்டு மனமகிழ்ந்த இந்திய மக்கள் வ.உ.சியை கப்பலோட்டிய தமிழன் என சிறப்புற அழைத்தனர். பொது கூட்டங்களில் பேசியும் பத்திரிகைகளில் எழுதியும் இந்திய மக்களின் அடிமை மோகத்தை விரட்டி விடுதலை உணர்வை ஏற்படுத்தியவர் என்று வ.உ.சி. சொன்னால் அது மிகையாகாது. வ.உ.சியின் விடுதலை போராட்டமும் விடுதலை உணர்வும் அது மிகையாகாது. அவரை 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். அவரை இரட்டை ரயில் வச்சு துன்புறுத்துவதும் செக்கில் இழுத்த வைத்து பாடுபடுத்துவதுமாக இருந்தது. இருந்தாலும் அவரது தனது தேசப்பற்றை விடாமல் இது எதுவும் கொஞ்சமும் அஞ்சவில்லை என்று இருந்தார். அவரது 12 ஆண்டுகள் கழித்து விடுதலை செய்யப்பட்டனர். 1912ஆம் ஆண்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்திய மக்களின் விடுதலைக்காக போராடியவர் 1930ஆம் ஆண்டு மறைந்தார். இத்துடன் என் ஊர் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.